வணக்கம். இது உங்கள் விருப்பத்திற்குரிய ஜீவா சினிமா. இன்று கோடம்பாக்கம் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசியிருக்கிறது சந்தானம். சந்தானம் நடித்த படம் என்றைக்கு எதுவுமே பரபரப்பாவோ ஒரு விறுவிறுப்பாவோ விவாத பொருளோ ஆகவே ஆகாது. ஏதாவது ஆபாசமாக நிர்வாணமாக நடிச்சிருப்பார், கேவலமான வசனங்கள் பேசியிருப்பார். அதனால் அந்த படத்தை பற்றி ஒரு பேசுபொருள் ஆக்குவாங்க. மற்றபடி அவர் படம் ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான தாக்கத்தையோ ஒரு முக்கியமான செய்தியவோ அது பதிவு செய்ததாக வரலாறு கிடையாது. அதை நம்ம சந்தானத்திடம் எதிர்பார்க்கவும் முடியாது. அவர் ஒன்றும் பெரிய பகுத்தறிவு, புரட்சிகர, சமூக சீர்திருத்த இந்த மாதிரிலாம் எதுவுமே அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ ஏன் பேசுகிறாங்கன்னா, பெரியாரை வம்புழுத்து ஒரு வசனம் பேசியிருக்கார். நான் கடவுளே இல்லைன்னு சொன்ன அந்த ராமசாமியா நீ, என்னன்னா அந்த ராமசாமி இல்லடா அப்படின்ட்டு. அப்படி இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்திய அந்த ராமசாமி தானே நீ? நான் அந்த ராமசாமி இல்ல, சாமி கும்பிட்ற மாதிரி. அதாவது இவர் கடவுள் நம்பிக்கை இருப்பதை யாரும் விமர்சிக்கல. ஆனால் கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியாரை அவன் அந்த ராமசாமி பயலாக கேட்டதுக்கு நான் இல்லை என்று பேசுவதெல்லாம் வட்டி கட்டின முட்டாள்தனம், கிறுக்குத்தனம். நான் ஏன் அயோக்கியத்தனம் பயன்படுத்தாமல் முட்டாள்தனம் பேசுகிறேன்னா, பெரியாரால் வாழ்வு பெற்ற ஒருவர் இப்படி பேசுவதை நம்மால் முட்டாள்தனம் என்று தான் சொல்ல முடியும். சந்தானம் ஒரு முட்டாள் என்பதை அவர் படங்கள் பார்த்தா தெரியும். அவர் அடிக்கிற ஜோக்கில் இருந்தே தெரியும். ஏன்னா அவர் ஜோக்கே முட்டாள்தனமாக தான் இருக்கும். அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக எதுவுமே அவரால் சிந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட படங்களை தான் தேர்ந்தெடுப்பார். அப்படி ஒரு டீமை தான் வச்சுருப்பார். இப்போ அந்த மாதிரியான சந்தானத்திடமிருந்து நாம் பெரியார் குறித்து பாராட்டி பேசியிருந்தால் தான் ஆச்சரியப்படணும். இருந்தாலும் பெரியாரை வம்புழுப்போ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புத்தியில் மாட்டு மூத்திரம் கலந்துருக்கு, அந்த அளவுக்கு ஒரு மூளை அழுகி போயிருக்குன்னா அது காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த நிலையில் தான் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சந்தானம் பற்றி சொல்லியிருக்காரு. சந்தானம்ங்கிறது ஒரு படுகுப்பையான ஒரு மனிதர், அவர் ஒன்றத்துக்கும் லாய்க்கில்லாத ஒரு குப்பை அப்படிங்கிற வார்த்தையை பிஸ்மி அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், என்னங்க ஒரு நடிகரை போய் குப்பைன்னு சொல்லலாமா? அதுவும் அவர் மிகப்பெரிய திரை விமர்சகர், திரைத்துறையில் இருக்கிற எல்லோருக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்மி. மற்றவர்கள் வெளியே இருந்து பேசலாம், ஆனால் ஒரு திரைத்துறையோடு இவ்வளோ தொடர்பு, விஜயகாந்த் அவர்களுடன், கமலஹாசன் அவர்களுடன், இயக்குனர் சேரனுடன், விஷால், விஜய், அஜித் அப்படின்னு எல்லா நடிகர்களுக்கும் நன்கு அறியப்பட்ட ஒரு திரை விமர்சகர் பிஸ்மி. அவர் வாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய வார்த்தை சந்தானம் ஒரு குப்பை, அவன் வந்தாலும் ஒரு குப்பைக்கு சமானம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ பெரியாரிய அமைப்புகளில் இருப்பவர்கள், மற்ற பொதுமக்கள் இப்படி விமர்சித்து பேசுவது பெரிய விஷயம் கிடையாது. திரைத்துறையினுடைய அனைத்து நுட்பமான செய்திகளையும் அக்குவேறு அணுவேராக பேசக்கூடிய, அனைத்து திரைத்துறையினருடன் நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கோடம்பாக்கத்திலே இருக்கிறாருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களுடைய என்ட்ரி, அவங்களுடைய 100வது படம், அவங்களை பற்றிய விமர்சனம், அவர்களை பற்றிய விவாதம், அவர்கள் இப்படி செய்திருக்கணும், செய்திருக்கக்கூடாது, ஏன் இப்படி நடந்துச்சு, விஜய்க்கு எவ்வளோ ரேட்டு இப்போ ஏறி இருக்குது, அஜித்துக்கு எவ்வளோ ஆயிருக்கு, விஜய் இப்படி செய்வதற்கு பின்னால் உள்ள அரசியல், அஜித் மௌனமாக இருப்பது அரசியல்னு எல்லா சினிமா டீட்டெயிலையும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு திரை விமர்சகர், திரை செய்தியாளர். நான் அவர் அறிவுப்படுத்தும் பல நேரங்களில் திரை, சமூக, அரசியல் தொடர்பாகவும் லிங்க் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஆய்வு மனநிலை கொண்டவர். அந்த பிஸ்மி சந்தானத்தை பற்றி பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை குப்பை, சரியான குப்பை இந்த சந்தானம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோடம்பாக்கத்திலே உள்ள பலரும் இவரை காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. நீங்கள் என்னதான் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் உள்ளவங்க எல்லா நேரத்தையும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. எங்கள் சினிமாக்காரனை எப்படா தொட்ட அப்படின்னு தொடுவதற்கு நீங்கள் ஒரு நியாயமான காரணம் இருந்தால் அவங்க பக்கம் வருவாங்க. முழுச்சட்டை மாறன் அவர்கள் சங்கியாக மாறிய சந்தானம்னு அப்படி செவுல்ல அரைஞ்ச மாதிரி, சந்தானத்தை செவுல்ல அரைஞ்ச மாதிரி பேசியிருக்கார். அவர் திரைப்படங்களை விமர்சிப்பார், எந்த நடிகரையும் பாராட்டி துதிபாடி பேசி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அதே சமயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணத்தின் போது அவர் செய்த நன்மைகள், அவரால் வளர்ந்த இயக்குநர்கள், அவரிட்டு எத்தனை பேர் வாழ்ந்திருக்கான், எத்தனை பேர் சாப்பிட்ருக்கான்னு பட்டியலிட்டு, ஏன்டா அவங்களுக்குலாம் நன்றியே இல்லையாடா, இந்த மனுஷன் செத்தது கூட வரமாட்டீங்களா, இந்த தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம்லாம் இந்த மரியாதை கூட செய்ய மாட்டீங்களான்னு முதல்ல சவுக்கெடுத்து அடித்தது ப்ளூ சட்டை மாறன் தான். எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், ஏன் நீ என்ன பெரிய இவனா, ஏன் நியூ இயர் பார்ட்டி முடிச்சுட்டு தான் வருவியா, விஜயகாந்த் செத்தது கூட வரமாட்டியா, அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று முதல்ல வெளிப்படையாக அவர் கேட்க ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் பலரும் விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு கோடம்பாக்கத்தில் உரிமையுடன் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் ப்ளூ சட்டை மாறன், பிஸ்மி போன்றவர்களாம். இவர்களே சந்தானம் குறித்து உடனே கடுமையான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க, பெரியாரிஸ்டுகள் பேசுகிறாங்க, ஊடகவியலாளர்கள் எல்லாருமே கடுமையான கோபத்தில் சந்தானத்தின் மீது விமர்சனம் வச்சுட்டாங்க பெரியாரை தொட்டதுனால. பெரியாரை ராஜாவே இப்போ விமர்சனம் பண்ணுறதில்ல, கவனிச்சிங்களா? பெரியார் சிலையை பற்றி பேசுனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகுது, சர்ச்சையாகுது என்பதை அறிந்து ராஜாவே பெரியாரை பற்றி பேசுறதில்ல. அண்ணாமலை அவர்களே பெரியாரை நேரடியாக விமர்சிச்செல்லாம் பேச மாட்டார். எல்முருகன் அவர்களும் பேச மாட்டாங்க. வானதி சீனிவாசன் அவர்கள் பெரியார் எதிர்ப்பு கொள்கை கொண்ட பாஜகவில் இருந்தாலும் பெரியாரை எதுக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டு, பெரியாரை தொட்டால் பெரிய பிரச்சனையாகும்னு தமிழிசை சவுந்தரராஜன், வானதி போன்றவர்களுக்கு தெரியும். ராஜா போன்றவர்கள் தவிர்க்க முடியாமல் ஆர்எஸ்எஸ் கொள்கையில் பெரியாரை எதிர்த்துட்டா கூட அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டு நான் பண்ணலை, அட்மின் போட்டார், அப்படி போட்டார்னு சமாளிப்பாங்க. அப்போ அரசியலில் பெரியாருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்கோபி மைனாரிட்டி குரூப்பே
தமிழ்நாட்டில் சும்மா இருக்குது. ஏன் பெரியார் எதிர்ப்பாளர்களாக இருக்கக்கூடிய பாலச்சந்தர், மணிரத்னம் போன்றவர்களே கூட பெரியாரை சீண்ட மாட்டாங்க. கமலஹாசன் கூட தன்னை அப்பப்போ கருப்பு சட்டையை போட்டுக்குவார். இடஒதுக்கீடு எதிர்த்து பேசுவார், திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருப்பார், இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பாக ஒரு படம் வந்தால் அதை ஆதரிப்பார், எல்லாம் பண்ணுவார். பெரியாருக்கு எதிரான எல்லா கருத்துக்களும் இருந்தாலுமே பெரியாரை எதிர்த்து பேச மாட்டார். நானும் பெரியாரை படித்தவன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுவார். ஸோ இப்படி இத்தனை பேர் பெரியார் இன அடிப்படையில் பெரியாரை எதிரியாக பார்க்கக்கூடிய பலரே பெரியாரை தொட மாட்டாங்க, பெரியாரை சீண்ட மாட்டாங்க சினிமாவில். அப்படி இருக்கும்போது ஒரு காமெடியன், அதுவும் அறவேக்காடு காமெடியனாக இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகர் என்பது ஒரு பெரிய விஷயம். நாகேஷ் மாதிரி நடிகர்கள், எம்.ஆர். ராதா, என்.எஸ். கிருஷ்ணன், மிகப்பெரிய நகைச்சுவை ஜாம்பவான்கள், சீர்திருத்தவாதிகளாம் நகைச்சுவை நடிகர்கள் தான். ஆனால் நீங்கள் ஒரு அறவேக்காடு காமெடியன், காமெடினா என்னன்னே தெரியாமல் உருவக்கேலி செய்யக்கூடிய ஒரு ஆஃப் பாயில் காமெடியன் நீங்கள்லாம் பெரியாரை பற்றி பேசலாமா? அதான் கோடம்பாக்கமே உங்களை வந்து காரி துப்புது. கோடம்பாக்கமே உங்களை காரி துப்பக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தொட்டக்கூடாத இடத்த தொட்டிருக்கீங்க. உங்களுக்கு பெரியார்னா யாருன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பெரியாருடைய ஒரு வால்யூமில் 2 பக்கத்தை உங்களால் முழுசாக படிக்க சொல்லுங்கள். உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. படிச்சிருவீங்களா? பெரியாருடைய ஏன் சாதி ஒழிய வேண்டும், ஏன் கடவுள் மறுப்பு பேசுகிறேன், ஏன் பார்ப்பன எதிர்ப்பு பேசுகிறேன், ஏன் சாஸ்திரங்கள் ஒழிய வேண்டும், ஆண் பெண் சமத்துவம்னு பெரியாருடைய ஏதாவது ஒரு சாப்டரில் 2 பக்கத்தை உங்களால் முழுசாக படித்து அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த லெவலுக்கு உங்கள் லெவலை வச்சுக்கிட்டு நீங்களாம் பெரியாரை தொடலாமா? ஆனானப்பட்ட ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், ஆர்எஸ்எஸும் குருமூர்த்தியும் பின்னாடி இருந்து இயக்குது. அப்படி இருந்துமே அந்த ரஜினிகாந்த் பாபா படத்தில் நாத்திக பெரியார் ஆத்திக ராஜாஜி ஆனது என்ன அப்படின்னு பேசினது சர்ச்சையான உடனே திடலுக்கு ஃபோன் பண்ணி நான் உடனே அந்த பாட்டு வரியை நீக்கிறேன் என்று சொன்னது வரலாறு. திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்களிடம் பேசி அந்த பாட்டு நான் உடனே எடுத்துடுறேன், படத்தில் இதாவது இனிமேல் பாடல் படத்தில் வராது, ஆல்ரெடி ரெக்கார்டான இதில் மட்டும் வரும், பட் படத்தில் அது வராதுன்னு. இப்போ வரையும் நீங்கள் போய் பாருங்கள், 1000 அதிசயம் அந்த பாட்டு வரும், பாபா வாழ்க்கையை பற்றி பாடுற மாதிரி. அதில் அந்த ராஜாஜி பெரியார் சாப்டர் மட்டும் தூக்கியிருப்பாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் பெரியார் விஷயம் அப்படின்னோடனே உடனே அவர் பின்வாங்கினார். ஃபோன் பண்ணி அதை தூக்கிட்டேன் பண்ணிட்டேன்னாரு. உடனே திராவிட கழகத்திலேருந்து பெரியார் புத்தகங்கள் ரஜினிகாந்துக்கு பரிசீலிக்கப்பட்டது. அவர் உடனே அதை நான் படிக்கிறேன், பெரியார் புத்தகங்கள் நான் படிக்கிறேன் என்று சொன்னார். இதுதான் வரலாறு. பெரியார் மீது மரியாதை கொண்டவர். பெரியாரும் ஒரு ஆன்மீகவாதியாக தான் நான் பார்க்குறேன், அவரும் ஒரு மிகப்பெரிய சான்றோர். இப்படி தான் பெரியாரை பற்றி ரஜினிகாந்த் பேசியிருக்கார் ஒழிய பெரியாரை விமர்சனம் பண்ணி அவர் பேசியது கிடையாது. அவர் ஆத்திகர், கடவுள் நம்பிக்கை கொண்டவர், குருமூர்த்தி போன்றவர்கள் பேக்கில் தான் இயக்குறாங்க. அப்படிப்பட்ட ரஜினிகாந்தே கூட பெரியாரை விமர்சிக்க மாட்டார். அவர் ஒரு மகான், அவரும் ஒரு ஆன்மீகவாதி தான், அவரை நான் அப்படித்தான் பார்க்குறேன் அப்படி தான் சொல்லுவாரே ஒழிய அது என்ன கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு, பெரியார் பெரிய இவரா அப்படிலாம் மரியாதைக்குரியவாக ரஜினிகாந்த் பேசினதே கிடையாது. அவ்வளோ பெரிய மக்கள் ரசிகர்கள் கொண்ட ரஜினிகாந்தே பெரியாரை விமர்சித்து பேசுனது கிடையாது, கமலஹாசன் பேசுனது கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் பெரியார் மீது எவ்வளோ மரியாதை வச்சுருந்தார் தெரியுமா? எம்ஜிஆர் அவர்கள் பெரியார் நூற்றாண்டு விழாவை எவ்வளோ சிறப்பாக நடத்தினார் தெரியுமா? தன்னுடைய படங்களில் சுயமரியாதை திருமணம், சீர்திருத்த திருமணங்கிற வசனங்கள்லாம் வச்சார் எம்ஜிஆர் அவர்கள். அப்புறம் பல்லாண்டு வாழ்க்கை இந்த மாதிரி பெரியாருடைய கடைசியால படத்தில் டைட்டில் சாங்கிலே பெரியார் படத்தை காமிச்சார் எம்ஜிஆரோட நீங்கள் பெரியாளா? அவங்கெல்லாம் பெரியார் அந்த அளவுக்கு துதி பாடினாங்க, அந்த அளவுக்கு பெரியாரை புகழ் பாடினாங்க எம்ஜிஆர்லாம். சிவாஜி கணேசன் கட்சி, அவர் காங்கிரஸ்காரர் தான், தேசிய கட்சியை சேர்ந்தவர் தான். ஆனால் அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் திடலில் பெரியாருடைய சமாதிக்கிட்ட வந்து 1/2 மணி நேரம் அழுதுருக்காரு. 1/2 மணி நேரம் அழுதுட்டு எனக்கும் பெரியாருக்குமான உறவு வேறு யாருக்கு தெரியும் அப்படின்னு அழுதுகிட்டே பெரியார் திடல்லேருந்து நடந்தார். பெரியார் மீது அவ்வளோ பற்று கொண்டவர். அவருக்கு சிவாஜி கணேசன்கிற பேர் வர்றது காரணமே பெரியார் தான். ஸோ எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்எஸ்ஆர்லாம் பெரியார் மீது அளப்பரிய பற்று கொண்டவர். லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர், எம்.ஆர். ராதா, என்எஸ்எஸ் சின்ன கலைவாணர் விவேகா இருக்கட்டும், நம்ம கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனாக இருக்கட்டும், எத்தனை பேர் பெரியார் பெரியார் பெரியார்னு போல் பாடியது தான் கோடம்பாக்கத்தின் வரலாறு. பெரியார் மீது விமர்சனம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அந்த கூட்டம் பெரியாரை விமர்சிக்க பயப்படும். பெரியாரை தொட்டால் நம்ம எடுபட முடியாது, அவங்களாம் இந்திய ஆதரவாளர்கள், இந்துத்துவ மனநிலை கொண்டவர்கள், பெரியார் எதிர்ப்பாளர்கள் தான் இருந்தால் கூட பெரியாரை தொட பயப்படுவாங்க, பெரியாரை தொடுவதற்கு பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது எந்த தத்துவமும் எந்த இசமும் எந்த கருத்தியல் இப்படின்னா புத்தக வாசிப்புனா என்னன்னே இல்லாத அடிப்படை அறிவு இல்லாத சந்தானம் போன்றவர்கள்லாம் பெரியாரை பற்றி பேசலாமா? குறைஞ்சபட்சம் பெரியார் ஐடியாலஜினா என்னன்னு படித்து அதோட ஒரு சமர் புரிகிற அளவுக்கு ஒரு எழுத்தாற்றல், பேச்சாற்றல், ஒரு சிந்திக்கின்ற திறன், ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு ஆள் பெரியாரை பற்றி ஏதோ ஒரு கருத்து சொன்னால் பரவாயில்ல. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களோட ட்ரெஸ்ஸு, ஆபாசம், இரட்டை அர்த்தம், உருவக்கேலி, ஊனமுற்றவர்கள் இழிவுபடுத்துறது, இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது உங்களுக்கு.
ஆனால் அடிப்படைவாத சாதியவாத மனநிலை முழுக்க முழுக்க மண்டையில் ஏறி இருக்கு சந்தானத்திட்ட. இந்த கலகலப்பு படத்தில் இந்த அஞ்சலியை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு டைலாக் பேசுவாப்புல, நாங்கள் அவளுக்கு பிஸ்தா பாதாம்லாம் கொடுத்து கொள்ளுக்கு முள்ளுக்குன்னு வளர்த்து வைப்போம், நீ வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு போவீங்களா கூலிங் கிளாஸ் போட்டுன்னு. இது வந்து ஒரு ஆண்டை பண்ணையார் ஒரு சாதிய மனநிலை. இது அது மட்டும் இல்லாமல் பெண்களை எவ்வளோ கேவலமாக பார்க்குறாரு பாருங்க. பொண்ணுங்க ஒரு உயிர் இல்லையா, நீ என்ன கோழிக்கு ஏதோ தீனி கொடுத்து கோழியை குழுகுலுன்னு வளர்க்குற மாதிரி வளர்க்குறோம், எவனோ வந்து எடுத்துகிட்டு போகிறான்னா, அப்போ வீட்டில் வளர்க்குற கோழி ஆடு மாடு மாதிரி தான் ஒரு பெண்ணா? பெண்ணுக்கென்று ஒரு சுயம் ஒரு ஆளுமை கிடையாதா? எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பெண்களை இழிவாகவும் ஒரு சாதி மாதிரி திருமணம் பண்ணுறத ஒரு கேவலமான நிகழ்வாகவும் சித்தரிக்கிறாருன்னு பாருங்கள். ஸோ சந்தானம்லாம் ரொம்ப பழைய கால சிந்தனை கொண்டவர். காதல் குறித்து, சாதி குறித்து, இது ஆண் பெண் சமத்துவம் குறித்துலாம் ரொம்ப பிற்போக்கான முட்டாள்தனமான பழைய காலத்து பூமர் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட சந்தானம் அவர்களே, பெரியாரெல்லாம் நீங்கள் தொட்டிங்கன்னா இன்றைக்கி வரவன் போகிறவெல்லாம் உங்களை செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் தொடர்ந்து அடிப்பானுங்க. பெரியாரை தொடக்கூடாது. அதனால தானே ஆர்எஸ்எஸ் பிஜேபியே பெரியாரை பற்றி ரொம்ப பேசுவதில்லை. பெரியார் கொள்கைக்கு எதிர்ப்பானவங்க தான். அப்படி பர்டிகுலராக பெரியார் பேரை சொல்லி கண்ணிய குறைவாக பேசுறது, பெரியாரை சீண்டி பார்க்குற வேலையை அவர்களே தமிழ்நாட்டில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பெரியாரை சீன்றது, பெரியார் சிலையை உடைக்கிறது, கேவலப்படுத்துனா பெரிய லெவலில் வரும், உடனே வித்துட்டா வாங்கிடுவாங்க. நாங்கள் சொல்லலை, நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி சொல்லலை, நான் சொன்னதோடைய அர்த்தம் அப்படி, இது இவன் போட்டுட்டான், என்கிட்ட அட்மினாக இருந்தவன் போட்டான், தெரியாமல் நடந்துருச்சு, இப்படியான பதில்களை சொல்லி தான் சமாளிப்பார்களே ஒழிய மற்றபடி ஆமாம் நான் பெரியாரை திட்டுறேன்னு சொல்லி இங்கே திட்ட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே வன்மம், பெரியார் மீதான வன்மமும் எதிர்ப்புணர்ச்சி இருந்தால் கூட காட்டிக்க மாட்டாங்க. அவர்களே அப்படி ஒதுங்கி நிற்கும் போது ஒரு சினிமாவில் ஆஃப் ஆயில் காமெடியனாக இருக்கக்கூடிய நீங்கள், ஒரு லுல்லு சபா பைத்தியம் மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் இதையெல்லாம் பேசலாமா? உங்களுடைய லுல்லு சபாவிலிருந்தே உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சாதிய மனநிலை, ஒரு சாதி இந்த சாதிக்கு தான் அடிமைங்கிற உங்களுடைய மனநிலை, பெண்களை இழிவுபடுத்துகிற மனநிலை இருக்குது. லுல்லு சபாலெல்லாம் ஒரு அடைப்பு எடுக்கிற தொழிலாளியை இழிவுபடுத்துகிற மாதிரிலாம் நிறைய லுல்லு சபா இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பழைய லுல்லு சபாலாம் பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்குது. பெண்களை இழிவுபடுத்துறது, திருநங்கைகள்னு எந்த தரப்பையும் விட்டு வைக்கல, மாற்றுத்திறனாளிகள்னு எல்லாரையும் போகிற போக்கில் கிண்டல் அடிக்கிற ஒரு கல்ச்சர். நம்ம சமூகத்தில் சில வன்மங்கள் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி பேசுகிறது, சாதியை சொல்லி இழிவுபடுத்தி பேசுகிறது, பெண்களை குறைவாக மதிப்பிட்டு பேசுவது, இதெல்லாம் சமூகத்தில் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் பார்க்குற படைப்பும் சினிமாவும் இதை மாற்றுகின்ற அளவுக்கு ஒரு தகுதியான நல்ல படைப்பாக இருக்கணும். அதை பார்த்துட்டு போகிறவனுக்கு ஒரு நல்ல சக மனிதனை நேசிக்கக்கூடிய தன்மை வரும். உங்கள் படத்தை பார்க்குறவனுக்கு சக மனிதனை கேவலமாக பார்க்கக்கூடிய மனதில் தானும் ஒரு கேவலமான பிறவி, சந்தான படத்தை தொடர்ந்து பார்க்குற ஒருத்தன் தானும் ஒரு கேவலமான பிறவி, கேவலமான ஜந்துங்கிறது தான் உணர்வான். அப்படி ஒரு கேவலமான படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க நீங்கள் பெரியார் அப்படிங்கிற ஒரு பெரு நெருப்பை சீண்டியனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து செருப்பு பிய்கிற அளவுக்கு உங்களை கோடம்பாக்கமே அடிக்குது. அரசியல் வட்டாரம் பொதுமக்கள் மட்டும் இல்லை, கோடம்பாக்கமே உங்களை காரி துப்புற அளவுக்கான நிலைக்கு போயிருக்கீங்க. எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சார்பாக யார் வருவான்னு பாருங்கள். எந்த பெரிய நடிகர் உங்கள் படத்துக்கு பிரச்சனை ஆனாலோ இப்படி இந்த வசனம் தப்பு என்று சொல்லும்போது, இல்லை சந்தானத்துக்கு அந்த கருத்துரிமை உண்டு, பெரியாரை திட்டினா என்ன, பெரியார் அப்படி தான் திட்டுவோன்னு சொல்லிட்டு ஆதரித்து ஒரு ஆள் உங்களுக்கு ஆதரவு வர மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. வந்தால் அடுத்து அந்த நடிகர் க்ளோஸ், அதனால தெரியும் அந்த நடிகருக்கு அடுத்து கரியரே காலியாயிரும். ஏன்னா இன்றைக்கி மக்கள் அனைவரும் பெரியாரை படித்திருக்கிறாங்க, பகுத்தறிவு சிந்தனையில் இருக்கிறாங்க, பெண்ணுரிமையில் மனித உரிமைன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளாம் இன்றைக்கி வந்ததை 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் யோசித்து சொன்ன ஒரு நவீன தலைவன் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே தமிழ் சினிமாவில் பெரியாரை பற்றி பெருமையாகவும் பேசுகின்ற பலர் வந்திருக்கிறாங்க, பல நடிகர்கள் இருக்கிறாங்க, பல நடிகைகள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இவ்வளோ கேவலமாக பிற்போக்காக நீங்கள் பேசுவதை ஆதரித்து எந்த பெரிய நடிகரும் வரமாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, எந்த ஒரு பெரிய நடிகரும் உங்களுடைய இந்த மாதிரி இழிவான செயலுக்கு ஆதரவாக வரமாட்டாங்க. கோடம்பாக்கமே காரி துப்புகிற நிலைக்கு சந்தானம் போயிருக்கிறார் என்பதுதான் உண்மையான நிலையாக இருக்கிறது. இது ஒரு நல்ல பாடம். பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்புறதுக்கு சினிமா இருக்கணும், சுயமரியாதை உணர்வை தூண்டும் விதமாக இருக்கணும். இந்த மாதிரி பெரியார் அவமானப்படுத்துறது, நம்ம தலைவர்களை கேவலப்படுத்துறது, நம்ம தமிழ் தேசிய இனத்தை கேவலப்படுத்துறது, இது மாதிரியான காட்சிகளை வைத்துக்கொண்டு சக பாலினத்தை உருவ கேள்வி செய்கிற சந்தானம் போன்றவர்களுக்கு இது மீண்டும் மீண்டும் கோடம்பாக்கம் ஒரு செருப்படியை கொடுத்துருக்கிறது, காரி துப்பி இருக்கிறது. தயங்காமல் எல்லாருமே கடுமையான வார்த்தைகளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தானம் போன்றவர்கள் திருந்துவதற்காக மட்டும் இல்லை, சந்தானம் மாதிரி இன்னொரு நபர்கள் உருவாகிவிடக்கூடாது, தமிழ் சினிமா இந்த மாதிரி கேவலமான படங்கள் வார்த்தைகள் இனிமேல் வரக்கூடாது என்பதைத்தான் கோடம்பாக்கத்தில் உள்ள அந்த சமூக ஆர்வலர்கள், பற்றாளர்கள், திரை விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள், சினிமா குறித்து பல்வேறு பரிணாமங்கள், இது குறித்து விரிவான அலசல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி.